போலீஸ் பிடிச்சிட்டாங்க மக்களே. இப்போ போலீஸ் செக்கிங் டைம். அதனால கேமரா நிறுத்தி கால் பண்ணுவோமா? إتمام مكالمتك حاليا وذلك لعدم سداد مبلغ الفاتورة. لمعرفة تفاصيل فاتورتك الحالية إن يلو جلدو الفاتورة أو الرمز 1111 إلى 900 இங்க பேலன்ஸ் இல்லன்னு சொல்லுது. நகைச்சுவையா போச்சு. ஸோ இந்த பீட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ தான் கஸ்டமர் லொக்கேஷன் கொண்டு வந்தேன். கஸ்டமர் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸா வேண்டான்ட்டாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சாச்சு. கிளம்ப வேண்டி தான். என்ன இது வேறு, இப்போ பேட்ரி டவுன் ஆயிடுதுங்க. அதிக சூடாகுதுனாலும் பேட்ரி டவுன் ஆயிடுது, அதிகமாக கூலிங் ஆனாலும் பேட்ரி டவுன் ஆயிடுது. இப்போவும் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும், அதுக்கு முன்னாடி செக்ஷன் புக் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும், இன்றைக்கி ஆர்டர் எடுக்கணும். டாட்ஜ் டைம் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:54 ஆகுது. 4 மணி ஆக போகுது. ஸோ 4 மணிக்குள்ளே செக்ஷன் லாகின் பண்ணிட்டோன்னா போதும். மேபி நம்மளால் ஒரு 15 பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் ஆர்டர் எப்படி இருக்குதோ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் ஆர்டரே இல்லை. நான் ஒரு 2-3 வீடியோலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன், இங்கே ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஆர்டர் இல்லை அப்படின்னு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று எப்படி இருந்ததுன்னா ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எப்படியும் நேற்று ஒரு 12 பண்ண முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். லாகின் பண்ணியாச்சு. நான் ஆர்டர் வந்த மாதிரியே இருந்து டக்குன்னு பார்க்கும்போது ஆர்டர் வந்த மாதிரியே இருந்துங்க, ஆனால் ஆர்டர் வரல. எல்லாம் செக் பண்ணியாச்சு. எனக்கு கிளம்ப வேண்டிதான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து இந்த வீடியோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என் கூட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நேமும் பார்த்தீங்கன்னா ரைடர் சூர்யா தான். சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றும் முந்தானத்தை எடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு யூடியூப்க்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரதர்கிட்ட வந்து நம்ம கேமரா கொடுத்துருந்தோம். அவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆட்டோ கலர்லேருந்து மேனுவலுக்கு இதாக மாற்றிட்டார். சட்டர் ஸ்பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சும்மா கை வச்சு நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றி விட்டார் போல். நான் அது கவனிக்காமல் ரெக்கார்டு எடுத்துட்டேன். முந்தானத்தை எடுத்துட்டேன், நேற்று எடுத்துட்டேன். நேற்று என்னாச்சு அப்படின்னா, நான் நேற்று தான் அதை செக் பண்ணுறேன். வீடியோஸ் வந்து கேமராலேருந்து மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணி லேப்டாப்புக்கு ஏற்றுவேன் எப்போவுமே. ஏன்னா மெயின் சோர்ஸ் எப்போவுமே லேப்டாப்புக்கு ஏற்றி வச்சுருவேன். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஒன்றுமே தெரில. நைட்டு எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் நல்லா நறுக்குன்னு இருக்குது. பகலில் எடுத்தது எல்லாமே இந்த வானத்தை சும்மா பார்த்தா இருக்கோம், அந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 வீடியோஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நேற்று நல்லா ஒரு நார்மலான ஆர்டருங்க, நல்ல ஆர்டருன்னு சொல்ல முடியாது, நார்மலான ஆர்டரு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் கம்பெனியில் வேலை பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க நம்மளும் வெளிநாட்டுக்கு இந்த வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டால் அது நம்மளுக்கு அது எனக்கு தெரியாது. நீங்கள் வர்ற கம்பெனியை பொறுத்து தான், சரிங்களா? டேரெக்டாக வந்தீங்கன்னா நல்ல சம்பளம் இருக்கும். ஏன்னா என்னோட டேரெக்டாக வந்தவங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரியால் சம்பளம் எடுத்துகிட்டு இருக்காங்க டேரெக்டாக வர்றவங்க, சரிங்களா? ஃப்ரீலான்சராக வர்றவங்களும் இங்கே நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் கம்பெனிக்கு நீங்கள் வாரீங்க, அதுவும் கஃபீல் கீழே வாரீங்க அப்படின்னா சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைனா வீடியோ மட்டும் பார்த்துட்டு ரசிச்சிங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, அதை நம்ம இப்போ எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:07. ஸோ 4 o'clock ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4:05 வந்துச்சு. 2 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம அப்படியே பேசிட்டு அங்கேருந்து வர்றதுல. சரி, ஓகேங்க. இந்த ஆர்டர் எடுக்க போகிறோம். குனாஃபா, ஆமாம் குனாஃபா தான்.
நம்ம ஊர்லேயே இருக்குது இந்த குனாஃபா. குனாஃபா சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சு, சாக்லேட் குனாஃபா. இன்றைக்கி நல்லா இருக்குங்க. கிளைமேட் கொஞ்சம் ஓகே, ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை. டிராஃபிக்கும் பெருசாக இப்போதைக்கு இல்லை, தெரியல. நேற்று வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா கூட்டமாயிரும், ஏன்னா இன்றைக்கி லீவ் தானே அப்படிங்கிறதுனால. ஸோ கண்ணா பிரதர், தேங்க்யூ. ஸோ 2 ரியால் டிப் தந்திருக்காங்க கஸ்டமர். 2.4 எவ்வளோ தூரம் பார்ப்போமா? பக்கம்தான். ம் 8 கிலோமீட்டர். டிராஃபிக் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் டிராஃபிக் ஆகிட்டு இப்போ தான். இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் வராது. இங்கே இருங்க, எவ்வளோ தூரம் ரெட் பாயிண்ட் பாருங்கள். அந்த யூட்டர்ன் வரைக்கே ரெட் பாயிண்ட் தான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பூந்து போயிடுவோம். நேற்று ஒரு பிரதர் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி ஜாபுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, வீடியோஸ் போடாதீங்க, ஏன்னா நீங்கள் வீடியோஸ் போடுறதுனால நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது, நான் இங்கே வீடியோ போடுறதுக்காக தான் இந்த வேலைக்கே வந்தேன். உண்மையாகவே நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது பைக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால ஃபுல்லாக ட்ரிப் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது வேலைக்கு போவேன், அதில் கிடைக்கிற காசை வச்சுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு அது மூலமாக தான் ட்ரிப் போயிட்டு இருந்தேன். அப்போ நானும் தேடிட்டே இருந்தேன், நான் சென்னையில் போய் டெலிவரி ஜாப் பண்ணலாம், ஜொமேட்டோ ஸ்விக்கி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னென்னா அந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்கள பிடிச்சி இது பண்ணுறது, டிரைவர்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கி மட்டும் ஓட்ட மாட்டோம். எப்படி நம்ம சென்னைக்கு வந்தால் நிறைய கான்டாக்ட் கிடச்ச உடனே என்ன பண்ணுவோம், சரி ரேப்பிடோவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரேப்பிடோவும் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது சென்னை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஏன்னா நான் சென்னையில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துருப்பேன். அது லைஃப் ஓகேவாக இருக்கும், ஆனால் சேவிங்ஸ் இருக்காது. அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு சேவிங்ஸே இல்லைங்க. மாதம் ஒரு 10 நாள் கடைசி 10 நாள் ஆனோன்னா வீட்டிலேருந்து காசு போட்டு விடுவாங்க சாப்பாடுக்கு. அந்த மாதிரி நிலைமைக்கு இருப்பேன். ஏன்னா சென்னை லைஃப் வந்து ஒரு ரிச் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா நம்ம இப்போ பசங்களோட சேர்றோம் அப்படின்னா அது அந்த மாதிரி செலவாயிரும். ஃபேமிலியோடு இருக்காங்க, இப்போ சென்னையில் ஃபேமிலியோடு இருக்காங்கன்னா அவ்வளோ செலவாகாது. ஏன்னா வீட்டில் இது இருப்பாங்க, போடா வெளியே போடாம்பாங்க, அங்கே போடாம்பாங்க, இங்கே போடாம்பாங்க. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்ருவோம். இதே நம்ம கடைக்கு போய் சாப்பிட்றதா இருந்தால் ரேட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு சென்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருவோம். சரி கோயம்புத்தூர் போகலாம், கோயம்புத்தூரில் போய் பண்ணலாம், ஏன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், ஏரியாவும் நல்ல ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் இந்த வேக்கன்சி வந்துச்சு, இந்த சவுதியில் வந்து டெலிவரி ஜாப் வேக்கன்சி இருக்குது, போகிறீங்களா அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், சரி கோயம்புத்தூரில் நிறைய பேர் யூடியூப் பண்ணுறாங்க, நம்ம சவுதிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதிக்கு வந்தேன். வீடியோக்காக மட்டும்தான் இந்த நாட்டுக்கு வந்தேனே தவிர பணம் சம்பாதிக்கணும்லாம் இல்லை. இதே சம்பளத்தை நம்மளால் இந்தியாவிலே வாங்க முடியும். சரிங்களா, ப்ராப்பராக டெலிவரி ஜாப் பண்ணுறீங்க இந்தியாவிலேனா இதே மாதிரி சம்பளம் வாங்குறவங்களாம் இந்தியாவிலேருந்து வீடியோஸ் போடுறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 50,000 40,000 50,000 சம்பாதிச்சிடுறாங்க இந்தியாவிலே. ஸோ அப்போ இந்தியாவிலே நான் இருந்திருக்கலாம். எனக்கு இந்த வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், வீடியோஸும் போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்தது. அதனால் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். வீடியோ பார்த்துட்டு வராண்டாம், அதை மட்டும் நான் தெளிவாக சொல்ல. நான் ஆல்ரெடி அது முந்தி இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு யாரும் வராண்டாம். எனக்கு கிடைச்ச மாதிரி லைஃப் எல்லாரும் கிடைக்குமான்னு தெரியாது, எனக்கு கிடைச்ச மாதிரி கம்பெனி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. கால் பண்ணுவோமா? إتمام مكالمتك حاليا وذلك لعدم سداد مبلغ الفاتورة. لمعرفة تفاصيل فاتورتك الحالية என்ன எளவு சொல்லுதோ. الفاتورة أو الرمز 1111 إلى 900 இங்கே பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லுது. My STC. நகைச்சுவையாக போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்துருக்கோம், இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டருக்கு இந்த சம்பவம். கஸ்டமருக்கு கால் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், என்னோட லொக்கேஷன் மேம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகேன்றிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக இதே மாதிரி பண்ண முடியாது, கஷ்டம். என்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா கையில் காசு கிடையாது இன்னைக்கு.
என்ன பண்ணன்னு தெரில, வசமாக சிக்கிக்கிட்டேன் இன்னைக்கு. பார்ப்போம், கஸ்டமர் வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி கை காலெலாம் பதட்டம் கொடுத்துருச்சிங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மினிட்ஸ் கால் வேணும், கண்டிப்பாக கஸ்டமருக்கு கால் பண்ணணும், பேசணும். ஏன்னா அப்படிங்கும்போது நான் என்னடா அரபியில் ஏதோ சொல்லுதுன்னு பார்த்துட்டு ரெண்டாவது தான் பார்க்கேன். நம்ம மை எஸ்டிசி ஆப்னு ஒரு ஆப் உண்டு நம்மளுக்கு. சிம்மில் உள்ள நெட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுறது. அதில் போய் பார்க்கேன் ஜிபி அப்படியே இருக்குது, நெட் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட பர்சனல் சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா சலாம் இருக்கா, அதனால் அதில் அன்லிமிட்டெட் நெட் நம்மளுக்கு. சரிங்களா, எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்துக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே உண்டு. உடனே நம்ம இதுலேருந்து நெட்டு தீர்க்க மாட்டோம். நெட்டு அப்படியே இருக்குது, மினிட்ஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு எப்படி கால் பண்ணேன்னு ஒரு பைத்தியம் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஏதோ நம்மளோட 3வது அறிவோ 4வது அறிவோ கொஞ்சோண்டு செயல்பட்டு போடுறா கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜுங்கிற மாதிரி போட்டு விட்டேன். கஸ்டமரும் நல்ல வேளை அந்த நம்பரில் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க. ஏன்னா சில கஸ்டமர்கிட்ட வாட்ஸ்அப்லாம் இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் எவனா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு தான் டைம் டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும். ஓ மை காட், தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இல்லை, இப்போ தான் தப்பிச்சிருக்கேன். நீ இப்போ தாங்க ஆர்டரே ஆர்டருக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தை தந்திருக்கேன்னா அடுத்தடுத்த ஆர்டருக்கு என்ன பண்ண போகிறேன், எப்படி கொடுக்க போகிறேன், எல்லாம் கடவுள் இருக்க நம்பிக்கையில் பண்ண வேண்டியதான் கிடைக்க இன்னைக்கு. ஏன்னா என்கிட்டேயும் இப்போ அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு காசு இல்லைங்க. ஏன்னா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 172 ரூபா. நான் இப்போ இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நம்மளோட பட்ஜெட் சாப்பாடு பட்ஜெட்டில் கை வைக்கிற மாதிரி ஆயிரும். ஒன்று கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 170 ரூபா போயிட்டுனா இது வேறு, இந்த பாக்ஸ் வேறு. இப்போ தானே லாக் போட்டேன். கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் வேறு வண்டியில் போடல இன்னும், அது வேறு போடணும். இல்லைன்னா அது இங்கே ஆஃப் ஆகிட்டுனா அடுத்த தனித்திரியமாயிரும். இன்னைக்கு அது ஆர்டர் வந்துருச்சு. அங்கே கொடுத்துட்டு அப்படியே அடுத்த சிக்னலுக்கு வந்து நிற்கிறதுனோட்டி 2வது ஆர்டர் வந்துட்டு அதை இப்போ எடுக்க போகிறோம். கடையை தான் தேடணும். இது துணிக்கடை, இதுவும் துணிக்கடை தான். ஏதோ ஒன்று கடை, பலூன் கடையா, பலூன் கடை இல்லைங்க, அது ஏதோ ட்ராவல் இது அந்த மாதிரி கடை இவன் நினைக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கடையில் எனக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டரும் வருது. இந்த டேட்ஸு கடை தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்ரு. இது ஒரு தமாம் ஹைவேக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த தமாம் போகிற ஹைவேக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ஏரியா. 19 நிமிஷம் போட்டிருக்கான். ஏதோ ஒரு இடத்துல பங்கமான டிராஃபிக் போல். பார்ப்போம், போவோம் நம்ம பாட்டுக்கு, என்ன ஆக போகுது. எனக்கு இப்போ அதெல்லாம் விட எனக்கு இந்த கிலோமீட்டரை விட இந்த ரீசார்ஜ் தான் இப்போ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. என்ன பண்ண, நான் ரூம்லேருந்து வரும்போதும் செக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் ரூம்லேருந்து வரும்போது செக் பண்ணியிருந்தா கூட சரி இல்லை ஏதாவது பண்ணலாம். ஏன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை, ஈக்கும் கீழே வந்துருச்சு. அப்புறம் எங்கேயா நின்று தொலைஞ்சிட்டுனா ஆல்ரெடி ரீசார்ஜ் இல்லை, இது அப்புறம் பெட்ரோல் வேறு ஒரு பிரச்சனை ஆகிட்டுனா பெரிய சம்பவம் ஆயிரும். ஸோ இந்த பெட்ரோல் பல்க் யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இந்த பெட்ரோல் பல்கில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா BMW GS 3000 1250 இது கொடுத்துருந்தாரு பைக்கு. நீ வேணால் ட்ரைவ் பண்ண அப்படின்னாரு. நம்ம கேமராலாம் பார்த்துட்டு அவர் நம்மளை யூடியூபர்னு சொல்லிட்டு நீ ட்ரைவ் பண்ணு ஓட்ட அப்படின்னு இங்கே தான் தந்தார். அது அப்போ ஒரு பெரிய வண்டி, அது பெரிய எரும மாடாச்சா, நான் அது வாங்கலை அப்போது. ஆனால் அவரோட கான்டாக்ட் நம்பர் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எங்கேயா ஊருக்கு போகிற டைமில் ஒரு நாள் உங்கள் வண்டி தாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னா தருவார் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுவார் இன்ஸ்டாவில். என்ன எவ்வளோ இருக்குது தெரியுமா வேலட்டில், பெட்ரோல் வேலட்டில் 24 ரியால் தான் இருக்குது. இந்த ஃபுல் டேங்க் பண்ணும்போது கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். 16 ரியாலுக்கு கட் ஆகிட்டா. நம்ம ஊர்லேயுமே இந்த டெக்னிக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சிப் வச்சு பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா கையில் காசு இல்லைனாலுமே இந்த சிப்பில் காசு இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாம். கொண்டு வந்துடுவாங்க. இப்போவுமே ஒய்ஃபை கார்டெலாம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் இருக்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஒய்ஃபை கார்டு இருக்கும். ஆனால் எந்த பெட்ரோல் பங்க்லேயுமே அந்த ஒய்ஃபை கார்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் இருக்காது.
இப்போ நிறைய இடத்துல இருக்குது. இருந்து ஃபுல்லாக அரபிகள் சண்டை போடுறதா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நோட்டி ஒரு இடம், இப்போ ஒரு இடம். என்ன என்ன இன்னைக்கு 3 வீடியோ பார்த்துட்டு 3 இடத்துல பார்த்துட்டேங்க இன்னைக்கு. அங்கே ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏன்னா பின்னால் இருந்தவன் கார் ஓட்டிட்டு வந்து இப்போ சும்மா நின்ன காரில் வந்து இடிச்சிட்டான். சின்ன பையன் இடிச்சது உடனே அவன் டக்குனு போயிட்டு கன்னத்தில் ஒரு அடி கொடுத்துட்டான். இப்போ இவர் அதுக்கு முன்னாடி என்னென்னா 2 கார் சண்டை போட்டு அவன் பார்கெயின் தான் பண்ணான்னு, இல்லைன்னா சண்டை போடலை, கத்தி கத்தி பேசுகிறான்ல தவிர இது ஆகலை. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு தெரில. இந்த ஆர்டரை வந்தாச்சு கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட. இது கண்டிப்பாக இங்கே இதுதான் இருக்கும், என்னது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். நம்ம நேரத்துக்கு வெளியே எவனா ஒருத்தர் இருந்தானா அவன்கிட்ட ஃபோனை வாங்கி, ஐயா கொஞ்சம் ஃபோன் தான், டக்குன்னு ஒரு கால் பண்ணிட்டு தாரேன்னு சொல்லி வாங்கி தான் பண்ணி ஆகணும். அதே தான் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டே தான். அது ஆர்டர் எடுத்தாச்சு. 2வது ஆர்டர் கொடுத்தேன் பார்த்தீங்களா. அப்போ எப்படி கொடுத்தேன்னா, வெளியே ஒரு டெலிவரி பாய் நின்னான் சரிங்களா, நிஞ்சா டெலிவரி பாய் நின்னான். அவன்கிட்ட சொன்னேன் இப்படி பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஃபோன் கால் கேட்டோன்னே அவன் சொல்கிறான் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா. ஆமான்னு உடனே நம்பர் சொன்னேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அல் மாஸ்வாக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் தான். அங்கே வண்டி விட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து கொடுத்தேன். ஏன்னா அவங்க பின் பண்ண லொக்கேஷன் நம்ம பைக் விட்ட லொக்கேஷன். அப்புறம் இந்த கடையில் கொடுத்தேன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு ட்ராப் அப் பண்ணுறேன். நான் இந்த கடையிலேருந்து பிக்கப்பு ஒரு இப்போவும் ஸ்வீட் தான், அப்போவும் ஸ்வீட் தான், இப்போவும் ஸ்வீட் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இது 3வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:17 ஆகுது. ஸோ நம்ம வந்து 4 மணிக்கு 4:05க்கு ஆர்டர் எடுத்தோம் சரிங்களா. இப்போ 5:20ன்னு வைங்களேன். இப்போ 6 மினிட்ஸ் போட்டிருக்கான், 3 கிலோமீட்டர். ஏன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது, சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலை யூட்டர்ன் போட்டு திரும்ப வரணும், அதனால் அதில் கொஞ்சம் லேட்டாகவும் போட்டிருக்கு. இங்கெல்லாம் வேகமாக பண்ணிடுவேன். கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு தான் கால் பண்ணுறதுக்கோ இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கோ லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஆர்டர் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், போவோம். இங்கே யாருமே இல்லை. உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன், இப்படி நான் இங்கே இருக்கேன் மேம் அப்படின்னு. கஸ்டமர் பின் பண்ணியிருக்கிறது இந்த நம்பர் சரிங்களா, 3. ஆனால் கஸ்டமரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா 4B, அப்படியே ஆப்போசிட்டில். உடனே நான் ஒன்று அனுப்புகிறேன். இங்கே ஒரு ஹோண்டா ஃபயர் பிளேட் இருக்குங்க, 1000 சம்திங் சிசி நினைக்கிது. ஆனால் ஒரு மொக்க துணியை போட்டு மூடி வச்சுருக்காங்க. புது வண்டிங்க, டயரில் அந்த இது கூட இது இல்லை, எதுவுமே இல்லை, பக்கா புது வண்டி. நம்மளுக்கெல்லாம் ஆசை கிடையாதுங்க, இந்த வண்டிலாம் வாங்கணும்னு ஆசை கிடையாது. இதெல்லாம் இதே வண்டியை இன்னொருக்கா வாங்குகிற அளவுக்கு எப்போ காசு சேர்த்து வைக்கிறோமோ அப்போ வாங்கலாம். ஆனால் இதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட பக்கெட் லிஸ்ட் 4 பைக் தான், 4 இல்லை 5 பைக் தான். அதுக்கப்புறம் பைக்கே வேண்டாமே, எவனும் சும்மா தந்தாலும் வேண்டாம். ஆமாம், BMW GS 310, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு V-Storm, இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஹிமாலயன், இந்த 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வந்து ஒரு R15, அது நார்மலாக ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இந்த கடைக்கு போய் பொருள்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு என்ன பைக் மறந்து போச்சு டக்குன்னு, ஹீரோ எக்ஸ்பல் போதும். ஒரு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டு வந்து இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி V2 இருக்குது சரிங்களா, ஒரு V3 இன்னொன்று, அதுக்கப்புறம் ஒரு BMW GS 310, அதுக்கப்புறம் ஒரு ஹிமாலயனு இல்லைன்னா V-Storm, இந்த 2ல் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ எக்ஸ்பல். இப்படி ஒரு 4 பைக் 5 பைக் நம்ம நறுக்குன்னு வாங்கிட்டுனா போதும். கார் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வாங்கணும், கார் ஒன்று வாங்கணும். ஃபேமிலி ஆகிட்டோன்னா கார் வேணும்ல கண்டிப்பாக. அப்புறம் கார் வரேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:23 ஆகுது. நம்ம வந்து 4:10க்கு நம்ம வந்து ஆர்டர் எடுத்தோம் சரிங்களா, ஃபஸ்ட் ஆர்டரு. அப்போ பாருங்கள், அப்போ ஓகே தான் பெருசு. ஆனால் என்ன ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துருக்கலாம், 5 ஆர்டர் ஆகிருக்கலாம். ஆயிருந்தனா மேபி இது கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருங்கிற கணக்கு வரும். பட் இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ரெண்டாவது நம்மகிட்ட பேலன்ஸ் இல்லைங்க, அது இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. யாராவது நம்மளே மாதிரி ரைடர்ஸ் வந்தால் அவங்களுக்கு ஃபோனை வாங்கி பண்ணுற மாதிரி இருக்குது. மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு எல்லோரும் அந்த ஹேங்கர் அப்ளிகேஷன்லேயே இருக்க மாட்டாங்க. அது அவங்க தப்பும் கிடையாது, சரிங்களா. இது ஃபுல்லாக நம்ம தப்பு தான் இன்றைக்கி. சரி, என்ன பண்ண, தப்பாயிட்டு நீ நைட்டு எப்படியா போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். நாளைக்கு இல்லை இதே மாதிரி ஆச்சுன்னா விளங்காது. Mazda